அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நார்த்து இந்தியன் ஸ்டைல்லேருந்து நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ரெசிபி. அதோட பெரியவங்களும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய என்ன வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்க ஏதாவது ஒரு சாம்பார் வந்து நம்ம ரெகுலரி வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாம்பார் வைப்போம். அது மாதிரி சாம்பார் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். அவல் வந்து இது சாதாரண வெள்ளை அவல். இது நிலத்தில் வர்ற அவல். இதில் இந்த மாதிரி நெல்லெல்லாம் இருக்கும். இது சுத்தம் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். கடையில் வாங்குகிற அவல் இருந்தால் அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் அரை கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். முதல்ல ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது வந்து சும்மா லைட்டாக தான் நம்ம ஒரு தாளித்த மாதிரி போட போகிறோம். அதனால தான் இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இதை நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் நல்லா வெடித்து வரட்டும். இப்போ நல்லா கடுகு சீரகம் வெடிச்சிருச்சு. இதில் நம்மக்கிட்ட இருக்க வீட்டில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் ஒரு கிண்ணம் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் வந்து காய்கறி சாம்பார் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த சாம்பார் வேணாலும் இதோட சேர்த்துக்கலாம். நார்த் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா டால்மா வச்சு செய்வாங்க. நான் இங்கே சாம்பார் வச்சு செஞ்சுருக்கேன். இந்த அவல் பார்த்திங்கன்னா தண்ணியில் 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. அவலையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது கெட்டியாக ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வரும். அந்த மாதிரி ரெடியாகி வந்த உடனே நம்ம இதை இறக்கி குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவல் வந்து பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவல் சாப்பிட்டா நல்ல தண்ணி தாகம் எடுக்கும். குழந்தைங்களும் தண்ணி நிறைய குடித்தா உடம்புல இருக்க கெட்ட தண்ணியெல்லாம் வெளியேறும். அதனால் நீங்கள் அவல் வந்து நிறைய குழந்தைக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. சாதமே கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவல் வச்சு செஞ்சு கொடுத்தா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இதை இறக்கிடலாம். உப்பு வேணால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சாம்பாரில் ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்களும் கூட இதை சாப்பிடலாம். விரத நாட்களில் வெங்காயம் சேர்க்காமல் சாம்பார் வச்சு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.